தமிழக அரசுக்கு எதிராக பெருந்துறை எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான தோப்பு வெங்கடாசலம் திடீர் போர்க்குடி தூக்கியுள்ளார். ஈரோட்டில் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் மக்கள் நம்பிக்கையை பெறும் வகையில் தற்போதைய அரசு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்களை சந்திக்க முடியாத சூழல் நிலவுவதாக கூறிய தோப்பு வெங்கடாசலம் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க முன் ஆட்சியின் நடைமுறையில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிற அம்மாவுடைய அரசு உடனடியாக கூடுதல் நிதிகளை இந்த இப்படிப்பட்ட வறட்சி பாதித்த பகுதிகளுக்கு உடனடியாக ஒதுக்கப்படுகிற பொழுதுதான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மக்களை இன்றைக்கு என்ன நோக்கத்தோடு எங்களுக்கு வாக்களித்தார்களோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியும், அவர்களை நாங்கள் திருப்தி செய்ய முடியும். அப்படி நாங்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பொழுதுதான் எதிர்வருகிற உள்ளாட்சி தேர்தல் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலும் நாம் வெற்றியடைய வேண்டும். அதேபோல் அதற்கு பின்னால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் என்ன நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை பொறுத்த அளவிலே தான் எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தலும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே உள்ளாட்சி தேர்தலில் நாம் மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலில் நாம் மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஏற்கனவே அரசு அதிகாரிகளுக்கு எதிராக திருப்பூர் எம்எல்ஏ குணசேகரன் திடீர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். சூலூர் எம்எல்ஏ கனகராஜ் தமிழக அரசு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இப்போது பெருந்துறை எம்எல்ஏ தோப்பு வெங்கடாசலமும் தமது அதிருப்தியை தெரிவித்திருப்பதால் தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.